முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உனக்கு உத்தரவிடுறேன். இத்தனை நாளா நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அது நல்லபடியாக இன்னைக்கு நிறைவேறும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னது போலே என் வாக்கை நிறைவேற்றதான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். காலில் நடக்கும்போது முள்ளு குத்திருச்சுன்றதுக்காக நீ நடக்காம அப்படியே நின்றுவியா என்ன? முள்ளை தூக்கி போட்டுட்டு நடந்து போகத்தானே செய்வேன். அதே போலதான் வாழ்க்கையில துன்பமோ துயரமோ துக்கமோ பிரச்சனைகளோ வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நீ முன்னோக்கி முன்னேறி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் நினைவுகளும் அவர்களுடைய அதிர்வுகளும் உனக்குள்ள நுழைஞ்சு உன் மனசை மாற்ற முயற்சி செய்யும். கூட இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க தப்பாகவே இருந்தாலும் கூட நீ அவர்களை உன் வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காதே. நீயாக நீ நினைச்சதை செய்யக்கூடிய சிறப்பான பிள்ளையாக இரு. எப்போ பார்த்தாலும் கோபப்படுறவங்களும் அடுத்தவங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பொறாமை கொள்பவர்களும் மன அமைதியோட நிம்மதியாக வாழ முடியாது. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கோபப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் கூட இருக்கிற எல்லாரையும் உன் வாழ்க்கையில் தக்க வச்சுக்கணும். உறவுகளாக நீண்ட காலம் நிரந்தரமாக வச்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. யார் வந்தாலும் யார் போனாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. மலை போல உயர்ந்த நல்ல மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ. யார் உதவி செஞ்சாலும் அதை மறக்காம அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நன்றியுணர்வு உனக்குள்ளே இருக்கட்டும். இறை நம்பிக்கையோட எல்லாருக்கும் நீ நல்லதை செய்யும் போது கண்டிப்பாக இந்த முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். மற்றவங்களுக்காக உதவி செய்வதும் மற்றவங்களுக்காக வாழ்வதும் ஒரு மிகப்பெரிய இன்பத்தை தரக்கூடிய விஷயன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கான இன்பத்தை தருவதற்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கும் இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்புங்கிற விதையில தான் பல மலர்கள் பூத்து குலுங்குது. நீயும் அன்போட எல்லார்கிட்டையும் அக்கறையோட பேசும்போது பழகும்போது உன்னை சுற்றி நிறைய உறவுகளை உன்னால் உருவாக்கிக்க முடியும். தான தர்மங்கள் செய்கிறத மட்டும் நீ சேவைன்னு நினைக்க வேணாம். எல்லாரிடமும் அன்பை கொடுத்து அன்பை சேர்த்து வைப்பது கூட தர்மமான நல்ல விஷயம்தான். காசு பணத்தை கொடுத்து தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அன்பை கொடுத்து அன்பை பெறக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லாரையுமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ சொல்கிறத கேட்கப்படி வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மற்றவங்களை கட்டுப்படுத்துவது ஒன்றும் உன்னுடைய பலம் கிடையாது. ஒன்றை நீயே கட்டுப்படுத்திக்கிட்டு நீ நினைக்கிறத உன் மனசு யோசிக்கும்படி செய்வது தான் உண்மையான பலம். ஏன்னா எத்தனையோ பேர் வெளியே உள்ளவங்களையெல்லாம் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் சொல்கிறத கேட்டு நடக்கும்படி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க மனசை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அவங்க மனசு எதையாவது ஆசைப்பட்டு செய்யணும்னு நினச்சா அது தப்பாகவே இருந்தாலும் செய்யக்கூடியவர்களாக தான் மனசை கட்டுப்பாட்டுக்குள் வைக்காதவங்களா இருப்பாங்க. முதல்ல நீ உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் உனக்கு உண்மையான பலமாக இருக்குமே செல்லமே. நீ முன்னேறணும், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக வெளியிருந்து வேறு யாரும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டாங்க. நீ முன்னேறணும்னா அதற்கான செயல்களை நீயாகவே செய்ய ஆரம்பிப்பது தான் சிறந்த முடிவு. நீயாக நல்ல முடிவை எடுத்து நல்ல செயல்களை செய்யும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறிவிடும். உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் பயப்படலாமே தவிர அடுத்தவங்களுக்கா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பண்பு கொண்டவர்களிடமும் உண்மையாகவே நல்ல அன்பும் பாசமும் கொண்ட மனிதர்களிடமும் நீ வளைஞ்சு போகிறதுலையும் விட்டு கொடுக்கறதுலையும் எந்த தப்பும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் இதயத்தை நீ நேர்வழியில் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. காய்கனிகள் மரத்தில் வரும்போது அதை இலை மறைச்சிக்கும். அதே போல் நீ வாழ்க்கையில் வெற்றியை பெறும்போது சில மனிதர்கள் உன் வெற்றியை மறைக்கும் விதமாக வந்தாலும்
அவங்கள தாண்டி அதை தாண்டி உன் வெற்றியை இந்த உலகத்துக்கு நீ வெளிப்படுத்தியே ஆகணும். எந்த விஷயத்துக்காகவும் நீ மறைஞ்சோ அல்லது அழிஞ்சோ வீழ்ந்தோ போயிடக்கூடாது என் செல்லமே. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால் அடுத்தவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு யோசிச்சு நீ எதையும் விட்டு கொடுக்கவோ தியாகம் செய்யவோ வேண்டாம். யார் உன்னை பற்றி என்ன வேணால் நினைக்கட்டும், நீ யாருன்றது உனக்கு தெரிஞ்சா போதும். இந்த அப்பன் முருகன் நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். யார் உன்னை விட்டு விலகி போனாலும், யாரோ உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் உன் வாழ்க்கை நின்று போயிடாது. நீ எதுக்காகவும் எங்கேயும் தயங்கி நின்றுடாம உன் பாதையில் போய்கிட்டே இரு. நல்லா காய்ச்சி தொங்குற மரத்தை பார்த்தா எல்லாரும் கல்லை வச்சு அடித்து அந்த காயை எடுக்க முயற்சி செய்வார்கள். அதே போல தான் நீயும் வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு உயர்ந்தினா சுற்றி இருக்கிறவங்க கண்ணடி திருஷ்டியாக படத்தான் செய்யும். நீ தான் அத்தனையும் தாண்டி தைரியமாக உன் முயற்சியால் ஜெயிச்சு நிற்கணும். நரம்பில்லாத நாக்கை வச்சு வரம்பில்லாமல் பேசக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. காசு பணம் இருந்தால் கூட வந்து நிற்கிற இந்த உலகம் காசு பணம் இல்லாதவங்கள விட்டுட்டு விலகி போக தான் யோசிக்கும். அதனால் உன் கையில் காசு பணம் இருக்கான்னு பார்த்து காரியத்துக்காக உன்னை தேடி வர மனிதர்களை நீ முக்கியத்துவம் கொடுத்து நேசிக்க வேண்டாம். இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள்னா அது உன் மனசாட்சி மட்டும்தான். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இரு. உன் மனசுக்கு பக்குவத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். தீராத நோய் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் நோய்களை தீர்த்து துயரங்களை போக்கி உன் மன ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அறிவு தான் பணத்தை சம்பாதிக்கும், அன்பு தான் மனுஷங்களை சம்பாதிக்கும். நீ அறிவையும் விட்டு கொடுக்காத, அன்பையும் விட்டு கொடுக்காத. அறிவுள்ள அன்புள்ள பிள்ளையாக பணத்தையும் சேர்த்துக்கிட்டு பாசத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு உன்னை சுற்றி எப்போதும் 4 மனிதர்கள் இருக்கும்படி பார்த்துக்கோ. பணத்தை பந்தியில் வச்சு கொண்டாடுற இந்த உலகம் நல்ல குணம் உள்ளவங்களை குப்பையில் தூக்கி போட தான் செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல குணம் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல பணமும் சம்பாதிச்சு நல்ல மரியாதையோடு வாழவும் கற்றுக்கணுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது நீ கொடுக்கக்கூடிய பொருள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலுமே கூட அதை பெறுபவர்களுக்கு அது தேவையாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய விஷயமாகவே இருக்கும். உன்னால் முடிஞ்சதை எப்போதுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணமும் நல்ல குணமும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதை சமநிலையோடு பார்க்கக்கூடிய மனசு உனக்குள்ளே இருந்தால் ஒருபோதும் நீ தோற்று போக மாட்ட. முயற்சிகளை தொடர்ந்து விடாமுயற்சியாக செய்து வரும் உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் இந்த முருகன் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். உன் செயலும் வார்த்தைகளும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கு மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நல்ல செயல்களை மற்றவர்களுக்காக செய்யும்போது அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கையில் நீ உயர்வை அடைவாய் என் செல்லமே. காசு பணம் இருந்தால் வாழ்க்கையில் தேவைப்படுறத ஆசைப்படுறத வேணால் வாங்க முடியும். ஆனால் கர்மாக்களை கடக்கவும் முடியாது, பாவங்களை வாங்கவும் முடியாது. பாவங்களை எல்லாம் நீ தான் கடந்து வரணும். கஷ்டங்கிற அந்த பிறவி பெருங்கடலை நீ கடந்து வரணும்னா பணத்தை வச்சிருந்தா மட்டும் போதாது, 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு நீ உனக்குள்ளே வச்சுக்கணும். எப்போதும் காற்றாக நீராக நெருப்பாக இந்த அப்பன் முருகன் உன்னை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஆசைப்படுறதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ என்ன எதிர்பார்த்தாலும் அதை நிச்சயம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனோட 5 விரல்களாவது ஒன்றா இருந்து நீ பார்த்துருக்கியா? 5 விரல்களே ஒன்றாக இருக்கும்போது அடுத்தவங்க மனசோட ஒன்றி போகக்கூடிய, அடுத்தவங்களுக்கு பிடிச்ச நல்ல பிள்ளையாக உன்னால் இருக்க முடியாது. யாராவது உன்னை ஏதாவது சொல்லி குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. உலையின் வாயை மூடக்கூடிய உன் கைகளால் ஊரோட வாயை மூட முடியாது. ஊர் உலகம்
எதையாவது உன்னை பற்றி உனக்கு பின்னால் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எதையும் நீ யோசிக்கவோ காது கொடுத்து கேட்டு கவலைப்படவோ அவசியமில்லை. உன் வாழ்க்கை பயணத்தை மட்டும் நீ தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கான நல்லதை செய்யவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். கவலையும் மன உளைச்சலும் இருக்கும்போது யாராவது ஆறுதல் சொன்னால் நல்லா இருக்குமே நீ எதிர்பார்க்கும்போது இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக வந்து யாருடைய ரூபத்திலாவது நிச்சயம் உனக்கு அனுசரணையாக இருந்து ஆறுதலை சொல்லுவேன். எத்தனையோ மேடு பள்ளங்கள் உன்னை தடுமாற வச்சிருக்கு, எத்தனையோ குழிகள் உன்னை கால் இடற வச்சிருக்கு. அத்தனையும் தாண்டி தானே வாழ்க்கைங்கிற மேடு பள்ளத்தை கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். நான் உன்னை கரை சேர்த்துருவேன். உன்னை நீயே புதுப்பிக்காத வரை, உனக்குள்ள நீயே மாற்றங்களை கொண்டு வராத வரை இந்த உலகத்தில் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. நீ மட்டும் அப்படியே இருந்துடலான்னு நினச்சின்னா அது முடியாத காரியம். அடுத்தவங்க வந்து உன்னை மாற்றவும் முடியாது. நீ தான் உன்னை சுற்றி நல்ல மாற்றங்களை உருவாக்கணும். மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் ஏற்றால் போல நீயும் மாறவும் முன்னேறவும் புது ஆளாக வாழவும் கற்றுக்கோ என் செல்லமே. அதுக்காக இந்த மாயமான பொய்யான உலகத்தில் உன்னை தொலைஞ்சு போகணும் நான் சொல்லலை. தேவையில்லாத கெட்ட விஷயங்களை கற்றுக்கணும் நான் சொல்லலை. நல்ல விஷயங்களை எங்கிருந்தாலும் தேடி தேடி பிடிச்சிக்கோ, கற்றுக்கோ, புரிஞ்சுக்கோ. எல்லாம் இருந்தாலும் என்ன நடந்தாலும் எங்கே இருந்தாலும் நீ வாழ்ந்து தானே ஆகணும். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்ந்துட்டு போ, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போன்னு தான் சொல்கிறேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையின் தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உனக்காக செய்யும் எல்லா விஷயங்களையும் நிச்சயம் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். நீ நல்லது செஞ்சீனா உன்னுடைய நல்ல குணத்தை பாராட்ட இந்த உலகத்தில் ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனால் நீ ஒரு தப்பு தெரியாமல் செஞ்சால் கூட அந்த குறையை சொல்கிறதுக்காக ஒரு கூட்டமே ஒன்றா சேர்ந்து ஓடி வரும். அதனால் குறையில்லாமல் நிறைவாக நல்ல செயல்களை செய்ய பழகு. எப்போதுமே எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்ன்றதை நீ ஆணித்தரமா உறுதியாக நம்பு. இதுவரைக்கும் நடந்ததும் கூட நன்மைக்கே நீ நினச்சிக்கிட்டினா இனி நடக்க போகிற விஷயங்களை உனக்கு நல்லபடியாக இந்த அப்பன் முருகன் முடிச்சு கொடுப்பேன்.